மீனா சொல்றாங்க, என்னங்க, ஒரு சட்டை ஒண்ணு வாங்கினேன். என்னமோ நான் பணத்தை தண்ணியா இறைச்சு செலவு பண்றேன்னு மாமா சொல்றாங்க. நீங்களும் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுங்க. உங்களை நான் கோவப்பட சொல்லல. என் பொண்டாட்டிய இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு பஞ்ச் டைலாக் உங்களை பேச சொல்லல. எனக்கு சப்போர்ட் பண்ணி அத்தை பேசுறாங்க, சித்தப்பா பேசுறாங்க, கதிரு, ராஜி, பாருங்க, மயிலக்கா கூட பேசுனாங்க. செந்தில், நீங்க பேசணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா? நீங்க பேசியிருக்கலாம்லங்க. மீனா, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டு தான் மீனா. அப்பா அப்படி பேசியிருக்க கூடாது. அப்பா பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத மீனா. ஆமா செந்தில், சபையில அவரு அவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. இப்ப வந்து எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. சாரி மீனா. அப்பா இப்படி பேசுறப்ப தப்புன்னு சொல்லணும்னு தான் எனக்கு தோணுச்சு. தொண்டை முடியும் வார்த்தை வருது. ஆனா அதுக்கு மேல வார்த்தை தான் வரமாட்டேங்குது. பல வருஷம் அவர் சொன்னதையே நான் கேட்டுட்டு இருந்துட்டேன் மீனா. டக்குன்னு என்னால மாத்த முடியாதுல்ல. மீனா, என்னைய பாரு. நான் மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். எனக்காண்டி இல்லாட்டியும் உனக்காண்டி முயற்சி பண்றேன் மீனா. ராஜி காலேஜுக்கு போறதுக்காண்டி பஸ் ஸ்டாப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காண்டி. அப்ப கண்ணன் ஃபோன் பேசிக்கிட்டே வர்றாரு. வேற ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாரு, நாளைக்கு ஓடியாந்துரு, நகை பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு போன்ல. அத ராஜி பாக்குறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க. இது கண்ணன் மாதிரி இருக்கேன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. நாளை சந்திப்போம்.